ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்ன போட்டிருக்கேன்னா ரைடிங் ஜாக்கெட் ரைடிங் க்ளோவை பற்றி தான் போட்டு அது புதுசாக வாங்கியிருக்கேன் இப்போ. ஸோ அதை பற்றி தான் போட்டிருக்கேன். இதை நான் எங்கே வாங்கினேன்னா TN91 பைக் ஆக்சசரிஸ்ங்கிற கடையில் தான் வாங்கினேன். அது விருதாச்சலத்தில் இருக்குது. அந்த கடையோட அட்ரஸும் அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பர்ஷித். இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நம்ம விளாகிங் சேனலுக்காக ரைடிங் கியர்ஸ் வாங்கியிருக்கோம். அதை பற்றி பார்க்க தான் அதோட ஒரு ரிவ்யூ, அந்த ரைடிங் ஜாக்கெட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது, நான் என்ன பிராண்டில் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரைடிங் க்ளவ் ஒன்று வாங்கியிருக்கேன், அதை பார்ப்போம். வந்துருச்சு, சொல்லிகிட்டே இருக்கும்போதே வந்துருச்சு ரைடிங் க்ளவ். அதுக்குள்ளார இது ஃப்ளோரசன் க்ரீனில் வாங்கியிருக்கேன். இந்த ரைடிங் க்ளவ்னா பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இது கார்டெலாம் நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த க்ளவுக்கு இங்கே பாருங்கள், நீ கார்டு இருக்குது, இது இங்கேயும் இருக்குது, அதேமாதிரி இன்னர்லேயும் இருக்குது. அதேமாதிரி இந்த க்ளவில் இன்னொன்று என்னென்னா ஃபோன் ஃபிங்கர் சென்சார் இருக்குது, ஃபோன் டச். இதை வச்சு உள்ளே போட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, அங்கே ரைடிங் போகும்போது சில க்ளவுலாம் போகும்போது கைட்டிட்டு தான் போனால், ஆனால் இது அப்படி கிடையாது. தெரியுதான்னு தெரில, இந்த பிளாக்கு இதில் விட ஸ்க்ராட்ச் பண்ணாலே வந்து ஃபோன் ஒர்க் ஆகும். ஸோ இதோட ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியர்லி 1000 கிட்ட வரும். நான் வாங்கின கடையில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தந்தாங்க. நீங்களும் அந்த கடையில் போய் வாங்கினீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ நான் கடை பேர் வந்து கடைசியாக சொல்கிறேன் எந்த கடையில் நான் வாங்கினேன்னு. அதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூலாம் பார்த்துடலாம். ஃப்ளோரசன் க்ரீன் ஏன்னா வாங்கினேன்னு, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால வாங்கினேன். இது கொஞ்சம் உள்ள சாஃப்ட்டாக இருக்குது க்ளவ் போடுறதுக்கு. நார்மல் க்ளவ் மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த க்ளவ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. உள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி சாஃப்ட்டாக தான் இருக்குது, ரொம்ப ரஃப்பாகவும் இல்லை, எதுவும் இல்லை. அதை விளாகிங் போகும்போது இதை போட்டு பார்த்துட்டு அதை ரிவ்யூ நான் அந்த விளாகிங் எந்த வீடியோவில் போடுறேன் அந்த வீடியோலேயே சொல்கிறேன். க்ளவ் முடிச்சுன்னு அடுத்து நான் ரைடிங் ஜாக்கெட் வாங்கியிருக்கேன். இப்போ அந்த ஜாக்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இருங்க அதை காட்டுறேன். இதுதான் நான் வாங்கின ரைடிங் ஜாக்கெட். மோட்டோவியரில் வாங்கியிருக்கேன், மோட்டோவியர் பிராண்டு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நியர்லி 4500 கிட்ட வருது. செகண்ட் லெவல், இது பேசிக் மாடல். நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனால் 7000 9000லாம் இருக்குது லெவல் 2லேயே. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கிறதுனால நான் வந்து 4000லேயே வாங்கியிருக்கேன். அந்த ரைடிங் ஜாக்கெட்டை தான் இப்போ காட்ட போகிறேன். அப்படிங்க பார்த்தீங்களா, அவனுக்கு பிராண்டு பேர் மோட்டோவியன் பின்னாடியே கொடுத்துட்டாருங்க. இதுலேயும் ஃப்ளோரசன் தான் வாங்கியிருக்கேன்னா, க்ளவும் இது மேட்சாகவே வாங்கிட்டேன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த சிமெண்ட் கலர் ஸ்ட்ரைப்ஸ்லாம் பாருங்கள். அந்த சிமெண்ட் கலர் ஸ்ட்ரைப்ஸ்லாம் எதுக்குன்னா, நீங்கள் நைட் நேரத்தில் போகும்போது இது ரிஃப்ளெக்ட் ஆகும் லைட்டு. ஸோ அதனால் நீங்கள் முன்னாடி போகும்போது தெரியும் பின்னாடி வரவங்களுக்கு அவர் நிற்கிறாரு இல்லை போகிறாருன்ட்டு. அதை ஃபுல்லாக காட்டுறேன். இதில் நிறைய பேடிங்ஸ்லாம் இருக்குது. அதேமாதிரி உள்ளே இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த ரெயின் கோட் மாதிரி லேயர்லாம் உள்ளே கொடுத்தாங்க. ட்ரிபிள் லேயர் மாதிரி தான். சம்மர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், வின்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரெய்னி சீசன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெய்னி சீசனில் யூஸ் பண்ணால் தான் இது உள்ளே கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள், இது தனியாக கைட்லாம். நம்ம கைட்டி காட்டுறேன், விட்டுறாத. ஜிப்பு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிப்பு வச்சு ஃபுல்லாக கைட்லாம். டைட்டாக இருக்குது. ஆமாம், இதுதான் உள்ள அந்த இன்னர் லைனர், ரெயின் கோட் லைன். சீசனில் சம்மர் சீசனில் அந்த கைட்டி லைனர் இது போட்டிருந்தாலும் ரொம்ப உரிக்கணும் சம்மர் சீசனில். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அதில் பாருங்கள், இதுலேயே ஒரு இன்னர் பேக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்க பாருங்கள். உள்ளே இன்னர் பேக்கெட் இருக்குது. ஸோ ரெய்னி சீசனில் நம்ம ஃபோன் வேலெட் எது வந்தாலும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம், நனையாது அவ்வளோ சீக்கிரத்தில். உள்ளே டிஷர்ட், ஆனால் ரைடிங் ஜாக்கெட் நனையும். ரைடிங் ஜாக்கெட் காட்டிடுறேன், ரெயினில் இல்லாமல் காட்டுறேன். இதை பாருங்க, இப்போ இது வந்து சம்மரில் போட்டு போகிற செட்டப்பில் தான் வச்சுருக்கேன். மழை பெஞ்சாலும் இந்த ஆஷ் கலர் ஸ்டைப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது காட்டும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டரில் 2 கார்டு இருக்குது, நீ கார்டு இருக்குது, அதுமாதிரி பேக் கார்டு இருக்குது. எல்லா ரைடிங் ஜாக்கெட்டில் இருக்கிற மாதிரியும் இதுலேயும் இருக்குது. லெவல் 2ங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக குவாலிட்டியாக இருக்கும். அது உள்ள ஜிப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோ இந்த இடத்துல இந்த பாருங்கள், அப்படி இந்த எப்படி சொல்கிறது பார்த்தீங்களா, இது போடுறதுல இதுக்குள்ளார ஒரு ஜிப்பு இருக்குது பாருங்கள். நினைக்கிறேன் இதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து போகும்போது இதனாலும் வச்சுக்கலாம், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். லைசன்ஸ் இதெல்லாம் எல்லாமே இது உள்ளே வச்சுக்கலாம். அதேமாதிரி அவுட்டர்லேயும் 2 ஜிப்பு இருக்கும். மொத்தம் அவுட்டர்லேயும் 2 பேக்கெட்ஸ் இருக்குது, ஜிப் பேக்கெட்ஸ் மாதிரி உள்ள. ஸோ அதனால் மொத்தம் இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, மொத்தம் 3 பேக்கெட் இருக்குது அந்த ரைடிங் இதுலேயே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீ செயின், பைக் கீ போட்டுக்கிற மாதிரி ஸ்டைப்ஸும் உள்ளே இருக்குது. பேக்கில் இது பேக்கோட அந்த கார்டு, இதான் பேக்கோட கார்டு பார்த்துக்கோங்க, சரிதான் தெரியும் ஓகேங்களா. இதுதான் பேக்கோட கார்டு தான் ஓகேங்களா.
மோட்டிவேர் பிராண்டில் இருக்குங்களா. ஜாக்கெட்டில் என்னென்னாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் உங்கள் சைஸுக்கு எக்ஸ்ட்ரா சைஸ் வாங்கினா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா பாருங்கள், தெரியுதான்னு தெரில, நான் போட்டால் உங்களுக்கு தெரியும். இதோ ஃபுல்லாக இழுத்து இப்படி ஸ்ட்ராப் பண்ணிக்கலாம். இங்கே ஹேண்டில் ஸ்ட்ராப் இருக்குது. அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஹிப்புக்கிட்டேயும் போகிற அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராப்ஸ்லாம் இருக்குதுல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து சைஸ் பெருசாக வாங்கினாலும் ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரைடிங் ஜாக்கெட். மோஸ்ட்லி எல்லா ரைடிங் ஜாக்கெட்டும் அப்படி தான் இருக்கும். நான் மோட்டோவேரில் வாங்கியிருக்கேன். இது வந்து பட்ஜெட் ரைடிங் ஜாக்கெட் தான் இது ஃபுல்லாக. ஏன்னா இதுக்கு மேலே கம்மியாக கிடைக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் நான் வாங்கினது கம்மி ரேட், ஓகே ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. 4500 நியர் வந்துச்சுன்னு சொன்னேன். ஓகேங்களா.